சட்டவிரோத தையிட்டி திசவிகாதைக்கு எதிரான போராட்டம் இன்று ஆரம்பம். திறந்து வைக்கப்பட்டது மாவை சேனாதி ராஜாவின் திருவுருவச் சிலை. வலிகிழக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் திவில் ஓயா திட்டம் தொடர்பான பிரேரணையால் அமளி துமளி. கோட்டாபயவின் அதிரடி முடிவு, வரலாற்றில் முதலாவது நபராக இணையும் வாய்ப்பு. திருகோணமலையில் சற்று முன் நிலநடுக்கம். மஹிந்த குடும்பத்துக்கு தொடரும் சிக்கல், நாமல் சிலந்திக்கு அழைப்பானை. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் குறைப்பு. அனுர அரசின் புதிய பாதுகாப்பு சட்டத்தால் அதிரும் இலங்கை. யாழில் இடம்பெற்ற அரசுக்கு எதிரான பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பான கலந்துரையாடல். சட்டவிரோத தையிட்டி திசவிகாதைக்கு எதிரான போராட்டம் இன்று ஆரம்பமானது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வாசா கஜேந்திரன், சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன், சட்டத்தரணி சுஹாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாளைக்கு பிப்ரவரி 1 வடமைப்போட போயாண்டு இந்த சட்டவிரோதமாக தனியாருடைய உறுதி காணிகளை பறித்து கட்டப்பட்டிருக்கின்ற இந்த தையட்டி விஹாரை எதிர்த்து எங்களுடைய மக்களுடைய இந்த போராட்டத்துக்கு நாங்கள் பூர்ணமான ஆதரவை கொடுத்து இங்கு கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து பேசின ஜனாதிபதி உண்மைக்கு முரணான கருத்துக்களை யாழ் மண்ணிலே நிற்கத்தக்கதாக இந்த தையட்டி விஹாரை சம்பந்தமாகவும் குறிப்பாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற மக்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்த தையட்டியில் கட்டப்பட்டிருக்கின்ற விஹாரை சட்டபூர்வமான ஒரு விஹாரை என்ற கோணத்தில் இங்கு இந்த விஹாரைக்கு வழிபாடு செய்வதற்கு வருகின்றவர்களுக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் இனவாதிகள் என்றும் இந்த விஹாரை உண்மையிலே ஒரு விஹாரை அல்ல, இராணுவத்தாலே எந்த விதமான சட்ட ஒழுங்குக்கு அமைவாக அனுமதி பெறாமல் அதுவும் இந்த கட்டுமான வேலைகள் ஆரம்பித்த உடனேயே அது எங்களுக்கு தெரிய வர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முதல் கூட்டத்திலே கட்டுமான வேலைகள் தொடங்கின முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே கச்சேரியில் நடைபெற்ற பொழுது ஏகமனதாக அந்த கூட்டத்திலே இது சட்டவிரோதம் என்றும் அனுமதி இல்லாமல் கட்டப்படுறதாகவும் இந்த கட்டுமான வேலைகள் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இருந்தும் கூட அதில் அந்த கூட்டத்தில் தலைமை வகித்த அங்கஜன் ராமநாதன், அப்பொழுது அரசாங்க தரப்பினுடைய ஒரு அமைச்சர். அப்படி இருக்கவும் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு இது ஒரு சட்டபூர்வமான ஒரு விஹாரை, இதில் போராடுறவர்கள் ஒரு இனவாத கோணத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பது வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையிலே உண்மையை திரிவுபடுத்தி அதாவது யாழ்ப்பாணம் மண்ணிலே இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உண்மைகள் என்ன என்று நன்றாக தெரிஞ்சு இருக்கின்ற ஒரு சூழலிலே அவ்வகையான ஒரு அப்பட்டமான பொய்யை துணிஞ்சு சொல்கிறார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு இங்கே வாழுகின்ற பாதிப்புக்கு அடைஞ்சிருக்கின்ற குடும்பங்களையும் போராடுகின்ற மக்களையும் இவ்வகையான மோசமான இனவாத செயல்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இராணுவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்றது ஒரு பக்கம் இருக்க, அது என்ன காட்டுதுன்றா அவருக்கு தமிழ் மக்களுடைய
கருத்துகள் தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் அவசியமில்லை. அவருக்கு தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய விசேஷமாக பௌத்தர்களுடைய ஆதரவு மட்டும்தான் அவருக்கு அவசியம். இங்கே தமிழ் மக்கள் என்ன நினைச்சாலும் அவருக்கு அது பரவாயில்லை என்றால் சிங்கள மக்கள் விரும்புகிறதை மட்டும் செய்து எப்படி என்றாலும் தங்களுடைய ஆதரவை தக்க வைக்கிறது என்றது தான் அதன் வெளிப்பாடு. ஆகவே இவ்வளோ காலம் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முதல் இருந்த கட்சிகள் தான் இனவாதிகள் என்று நாங்கள் நினைச்சாங்க. தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே அந்த பழைய ஜேவிபி அல்ல. தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரிலே அவர்கள் வருகின்ற இடத்துல ஜேவிபியோட சம்பந்தப்படாத ஆனால் ஒரு முற்போக்குவாத சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களையும் அழைத்திருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள் என்ற நினைப்பில் அவர்கள் திருந்திருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த விடயம், இந்த தையட்டை விடயத்திலே அன்றகுமார திசாநாயக்க கடைசியாக யாழ்ப்பாணத்துக்கு நடந்து கொண்ட விதத்திலே அவர் அந்த பழைய ஜேவிபியினுடைய அதே பாணியில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் அவர்கள் இயங்குகிறார்கள் என்றது அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எந்த மனோநிலையில் சுனாமி அடிக்கப்பட்டு வடகிழக்கு முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு இருந்த ஒரு சூழலில் அந்த மக்களை எப்படி என்றாலும் ஒரு நிவாரண உதவிகளை கொடுத்து அந்த அழிவில் இருந்து காப்பாற்றணும் என்ற சர்வதேசம் விரும்பி சுனாமி பீட்டாம்ஸ் என்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து இயக்கத்தை தடை செய்திருந்த அதே நாடுகள் அழுத்தம் கொடுத்து அரசாங்கத்துக்கு அந்த பீட்டாம்ஸுக்கு இணங்க வேணும் என்று அழுத்தம் கொடுத்த இடத்துல இவர்கள் போய் அதை நாசமாக்கி அந்த மக்களுக்கு அந்த நிவாரண உதவிகள் எதுவுமே போய் அடையாமல் பண்ணுறதுக்கு ஜேவிபி அண்டைக்கு செயற்பட்டதோ அதே மெனநிலையிலே தான் இந்த தையட்டி விஹார என்ற விதத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய இனவாத உள் முகம் அம்பலமாக இருக்கிறன்றதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, தையட்டி விஹாரை ஒரு மிக முக்கியமான ஒரு பரீட்சை. இந்த விஹாரை சம்பந்தப்பட்ட விடயத்திலே எந்த ஒரு தொல்பொருளும் சம்பந்தப்படவே இல்லை. அது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இங்கு காணிகள் முற்றுமுழுதாக தனியாருடைய உறுதி காணிகள். அதை நாங்கள் சவால் விடுகின்றோம். அனுரகுமார திசாநாயக்கக்கு இந்த தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற விஹாரைன்ற எல்லைக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையும் தனியாருடைய காணியை தவிர்ந்த அரசு காணியை இல்லாட்டி விஹாரைக்குரிய காணியை இருக்கின்றதை நிரூபிக்கலாம் என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை நிப்பாட்டுவோம். அப்போ இது முழுக்க தனியாருடைய காணி, உறுதி காணி, பரம்பரையாக தோம்புகள் ஊடாக உறுதிப்படுத்தப்படக்கூடிய தனியாருடைய காணி. அப்படி இருக்க எந்த விதமான மதம் சார்ந்த சாயம் எதுவுமே அந்த காணிகளோட சம்பந்தப்பட முடியாத ஒரு நிலையிலேயும் அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருப்பது அவருக்கும் அவரே குற்றச்சாட்டுகின்ற ராஜபக்ச இல்லாட்டி தேசிய யூஎன்பி, எஸ்எல்எஃப்பி, எஸ்எல்பிபி போன்ற கட்சிகளுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அவர் குற்றச்சாட்டுறவை அவை தான் இனவாதிகள் உண்டு. சிங்கள இனவாதிகள் கடந்த 75 வருஷமாக நடந்து கொண்டதால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லினோம். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு ஒரு வருஷம் தாண்டி அவர்களுக்கும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த தரப்புகளுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்றது அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலையும் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள் என்றுதான் அதன் அர்த்தம். அதே போன்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் இணைந்து வரப்போகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி பிரித்தானியர்கள் இலங்கை தீவை விட்டு வெளியேறின தினத்தை ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற, ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற முடிவொன்று எடுத்து விசேஷமாக வடக்கிலே கிளிநொச்சியிலேயும் கிழக்கிலே மட்டக்களப்பிலேயும் பாரிய அளவிலான ஒரு அணிதிரட்டல் ஊடாக அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார்கள். அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களை நேற்று எங்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள்.
அந்த வகையில் வந்து நாங்கள் அவர்களுக்கு திட்டவட்டமாக சொன்னாங்கள் எங்களோட பூர்ண ஆதரவும் அந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக இருக்கும். அது ஒரு கரிநாளாக கிளிநொச்சியிலேயும் மட்டக்களப்பிலே மட்டும் அனுஷ்டிக்கிறதை தாண்டியும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுக்கவும் அன்று ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கூற விரும்புகிறோம். அந்த வகையிலே மக்கள் அனைவரும் அன்று கிளிநொச்சிக்கும் மட்டக்களப்புக்கும் சென்று அணிதிரண்டு இந்த நடக்கின்ற அடக்குமுறைக்கு விசேஷமாக வந்து இந்த ஒற்றையாட்சி அந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக கடந்த 77 வருஷமாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழினத்துடைய இருப்பை அளிக்கின்ற செயல்பாடுகளை அளிக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த ஒற்றையாட்சி முறையை அடியோடு நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு எட்டுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற எங்களுடைய கொள்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் அந்த மாணவர்களும் காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்தில் வெற்றி செய்ய வைப்பதன் ஊடாக நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். மாணவர்கள் இந்த அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு அவசியம், ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாகத்தான் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கவும் அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து அந்த அரசியல் தீர்வு வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாகவே தங்கள் விஞ்ஞாபனத்திலே அறிவிச்சிருக்கிற இடத்துல, அதாவது 2015 2019 ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பினுடைய யோசனைகளைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தங்களுடைய கட்சிக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் நாங்கள் அந்த செயல்பாடுகளுக்கும் பூர்ணமாக எதிர்க்கிறோம் என்றதை வெளிக்காட்டுறதுக்கு நாங்கள் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அனைவரும் வந்து அணிதிரள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் திருவுருவச் சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக குறித்த திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் நல்லுசாமி, யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி, பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை, மரவன் புலவு சச்சிதானந்தம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள், மாவை சேனாதிராஜாவின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். எனினும் குறித்த நிகழ்வில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வலிகிழக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வின் பொழுது திவிலோயா திட்டம் தொடர்பான பிரேரணையால் அமளி துமளி ஏற்பட்டது. அரசாங்கத்தினால் அதிகளவிலான நிதி ஒதுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் சிங்கள குடியேற்றமான திவில் ஓயா திட்டத்தினை எதிர்க்கும் வகையிலான பிரேரணை ஒன்றினை வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் சபையில் ஒப்புதலுக்காக கொண்டு வந்தார். இதன் பொழுது ஆளும் கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையில் பலத்த வாக்குவாதம் இடம்பெற்றது. மகாவலி திட்டம், வெளியோயா திட்டம் போன்று திட்டமிட்ட தமிழ் மக்களின் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் திட்டமாகவே திவில் ஓயா திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது என சபையில் சுட்டிக்காட்டிய தவிசாளர் திவிலோயா திட்டத்திற்கு எதிரான பிரேரணையை சபைக்கு கொண்டு வந்தார். இதனை தேசிய மக்கள் கட்சியின் 9 பிரதேச சபை உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். ஏனைய தமிழ் கட்சிகள் அனைத்தும் குறித்த திட்டம் தமிழ் மக்களுக்கு விரோதமானது என்ற வகையில் பிரேரணையை ஆதரித்தே வாக்களித்தனர். ஒரு
ஒன்று நாங்கள் கிபிலோயா திட்டம் தொடர்பாக அதில் இருக்கின்ற பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு தொடர்பாக இங்கே பிரஸ்தாபித்து ஒரு தீர்மானம் ஒன்றை ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆணை பெற்ற தமிழ் மக்களின் சபை என்ற ரீதியிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்து உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புடன் சபை அறிவித்தல்களிலே இணைக்கப்பட்டு இந்த வேளையில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. மகாவலி எல்லையம் என்பது தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை திட்டமிட்டு அபகரிப்பதற்கான ஒரு திட்டம். அதனை நடைமுறைப்படுத்தும் வகையிலே இது கடந்த அரசாங்கங்களின் காலங்களிலும் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் தேசிய அரசியல் தலைமையுடைய எதிர்ப்புகளின் காரணமாக இலங்கையிலே நிறுத்தப்பட்டிருந்து இப்போது ஆட்சியே இருக்கின்ற அரசாங்கம் 23,456 மில்லியன் ரூபாவிலே அந்த திட்டத்துக்கு புத்துயிர் கொடுப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றது. இதே நேரத்திலே உடனடியாக 2,500 மில்லியன் ரூபாவிலே உடனடியான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க கூறியிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் வரலாற்று ரீதியாக வாழ்ந்த பிரதேசத்திலே அவர்களுடைய வடிவத்தகந்து பௌமியா உள்ளிட்ட பகுதிகள் நெருங்கடிகளிலே பல பகுதிகள் முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையுடைய விடயத்தை கொண்டு வந்து எங்களுடைய வரலாற்று ரீதியாக தமிழ் மக்களுடைய நிலங்கள் எவ்வாறு கபலீகரம் செய்யப்பட்டன என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்காக நாங்கள் ஒரு எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சித்த போது இங்கே கௌரவ உறுப்பினர் சுதீர்த ரூபன் அவர்கள் என்னால் இந்த கருத்தை முன்வைக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு இந்த சபையை குழப்பியும் வண்ணம் நேர வீணடிப்பையும் சபையை இயங்க முடியாததையும் மக்களின் பணத்தை வீணடிப்பையும் செய்ததன் காரணமாக இந்த இடத்திலே அவருக்கு ஒரு மாதம் இந்த சபையிலே இருந்து அவரை நிறுத்துவதற்கு தவிசாளராகிய என்னுடைய அதிகாரத்தின் பிரகாரமாக ஒரு நீதியின்பால் இந்த விடயத்தை முன்வைக்கின்றனர். இதற்கு அவை ஆணை தர வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் இந்த கிபிலோயா திட்டம் தொடர்பாக தமிழ் மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற எங்களுடைய மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உணர்வுபூர்வமான போராட்டங்கள், அகிம்சை ரீதியான போராட்டங்கள், ஜனநாயக வழிமுறை மூலமான போராட்டங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய வெளியானந்திரங்கள் பிரதேச சபை ஆதரவளிக்கின்றது. அதே சமயத்திலே இந்த திட்டத்தின் வாயிலாக எங்களுடைய தமிழர் தாயகம் பூர்வீக நிலங்களை கபலீகரம் செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டின் மகாநாயக்க தேர்தல்கள் தற்பொழுதைய அரசாங்கத்தின் தீர்மானங்களில் நேரடியாக தாக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ துறவற வாழ்க்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது கொழும்பு நகரை நவீனமயப்படுத்திய பெருமையும் அவருக்கு உள்ளது என குறிப்பிடப்படுகின்றது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் அவரை சூழ்ந்திருந்த நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பெரும் மக்கள் எதிர்ப்பு எழுந்தது. இதனால் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய பின்னர் அவர் எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ கலந்து கொள்ளாமல் மிகவும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். தற்பொழுது கிடைத்துள்ள நம்பகமான தகவல்களுக்கு அமைய கோட்டாபய பௌத்த தத்துவத்தில் அதிகம் நாட்டம் கொண்டு
தனது நேரத்தை செலவிடுவதாக கூறப்படுகின்றது. வெளிநபர்களுடன் தனது தொடர்பினை முடிந்தவரை குறைத்து கொண்ட அவர் தனது பெரும்பாலான நேரத்தை தியானத்தில் செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூடுதலாக பௌத்த தத்துவம் மற்றும் ஆழ்ந்த தியான முறைகள் குறித்து எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பதிலும் அவற்றில் உள்ள தர்மத்தினை படிப்பதிலும் அவர் மிக ஆர்வமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி துறவரத்தில் நுழைவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகின்றது. திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையிலான கடலில் இன்று பிற்பகல் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று மாலை 3:49 மணியளவில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை திருகோணமலை நகரம் மற்றும் அதனை அண்டிய சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாகவும் அங்கிருக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு மீண்டும் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிலிய சவிய திட்டம் தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ஷிரந்தி ராஜபக்ஷ அழைக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்ய வருமாறு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் வர முடியாது என கூறி அவர் வேறு தேதியை கோரியிருந்தார். அதன்படி 3ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அதே நாளில் காலை 9:30 மணிக்கு புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவருக்கு எதிரான முறையீடு குறித்து அவருக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று அறியப்படுகின்றது. தேர்தல் காலத்தில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கோஷத்துடன் அதிகாரத்துக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் தற்பொழுது கொண்டு வந்துள்ள புதிய சட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் அரச பாதுகாப்பு சட்டம் தொடர்பான நகர்வுகள் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் மத்தியில் பாரிய நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. குறிப்பாக பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்படும் புதிய சட்டமூலமானது முன்னைய காலங்களை விடவும் கடுமையான அதிகாரங்களை ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு துறையினருக்கும் வழங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் இதனை பயன்படுத்தி பல போராட்டக்காரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு வருவது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரச நிர்வாகத்தை முடக்கும் வகையில் அல்லது அரச சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் முன்னெடுக்கப்படும் எத்தகைய எதிர்ப்பு நடவடிக்கைகளும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என வரையறுக்கப்பட்டு பிணையில் வர முடியாதவாறு கைதுகள் முன்னெடுக்கப்படுவது அனுர அரசின் மீதான ஜனநாயக நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்தமர்வு ஒன்று இன்று யாழ் நகரில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். ஒரு போராட்டம் செய்தாங்க. 25 மாவட்டங்களுக்கும் 23 நாட்கள் பிரயாணம் செய்து செய்தாங்க. எட்டாண்டிகள ஒருவர் கூட அந்த அந்த கேம்பெயினை எதிர்க்க இல்லை. வீதியோரங்களில் நின்று தான் கையெழுத்து எடுக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அதுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறது 2021ஆம் ஆண்டு. அதில் பிரதானமாக எங்களோட பிரயாணம் செய்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள். ஒவ்வொரு தலைநகரத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலையும் அவர்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் எங்களுக்கு பக்கத்தில் நான் இப்போ கொழும்பு கோட்டைக்கு முன்னால் நின்று கையெழுத்து எடுக்கல வசந்த சமரசிங்க வந்து கையெழுத்து போட்டு பேசுகிறேன். மாத்தறையில் சுனில் அந்துனேத்தி, கழுத்துறையில் நலிந்த ஜாதிஸ், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் தங்களுடைய முக்கியமான பிரமுகரை அனுப்பி அதை முற்றாக நீக்க வேண்டும் என்ற கருத்தை எங்களோடு சேர்ந்து செய்தவை. அது மட்டுமல்ல, எங்களை விட கூடுதலான ஒரு நிலப்பாட்டையும் அவர்கள் எடுத்தவை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிடிஏ வந்தபோது நாங்கள் அந்த பாராளுமன்றத்தில் குழு நில விவாதங்களில் ஈடுபடுறாங்க. நாங்கள் உங்களுக்கு தெரியும், சுவாசிக்காத தெரியும், அதில் வீரியத்தை குறைக்கலாமான்னு அவர்கள் ஒன்றுக்கும் வராததுக்கு காரணம் நாங்கள் இப்படியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம், அது முற்றாக போவோம். அப்போ முற்றாக அது நீக்கப்பட வேண்டும் என்று இப்போ போய் அவைகளுக்கு தன்மையாக சொல்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அது அவர்களுடைய வாதம், அது எங்கட வாதமும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், முற்றாக நீக்கப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் எப்படியோ கொண்டு வரதான் போகுதுன்னு சொன்னால் அதில் இருக்க வீரியத்தையாவது இவ்வளவு குறைக்க வேண்டும் என்றதுக்காண்டி சில விஷயங்களை சொல்கிறோம். அவர்கள் அந்த வேலையில் ஈடுபடவே இல்லை. ஏடிஏ வந்தபோது
நீதிமன்றத்துக்கு போனவே. யார் போனது? இப்போ வெளிவிவகார அமைச்சரும் பிரதம மந்திரி ஹரிணி அமரசூரியவும் விஜித்த ஹேரத்தன் நீதிமன்றத்துக்கு போய் அதை எதிர்த்ததிட பிரதானமான அவர்கள் எதிர்ப்பு பயங்கரவாதத்துக்கு வரைவிலக்கணம் இல்லை, பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு வரைவிலக்கணம் இல்லை என்றதைத்தான் அவர்கள் சொல்லி நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துகிறார்கள். இன்றைக்கு பிஎஸ்டியிலையும் பயங்கரவாதத்துக்கு வரைவிலக்கணம் இல்லை, அவர்களை கொண்டு வர சட்டத்தில். அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சகலருக்குமான நீதி என்ற இப்போ சுவாசிக்காண்டைக்கு இருந்த நீங்கள் டிசம்பர் 10 2024 கொழும்பில் ஒரு கருத்தரங்கில் நீதி அமைச்சர் வந்திருந்தவர். அப்போ அதில் பயங்கரவாத தடுத்து நீக்கிற பற்றி பேசி அதை இன்னும் அதில் கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டிருந்ததை பற்றி சொன்னபோது எனக்கு காதுக்கு சொன்னவர், இல்லை நாங்கள் பாவிக்க மாட்டோம், அது விரைவில் முட்டாக நீக்குவோம். ஏடிஏ பற்றி இளங்கமன்ற கல்லூரியில் நாங்கள் ஒரு கருத்தரங்கு வைத்த போது ஹர்ஷன நாணயக்கார மேடையில் ஏறி பேசினவர், இது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும், முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும், மாற்றீடாக ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது. அப்போ இப்போ அவர்களுக்கு நாங்கள் போய் இதை திருப்பி சொல்றதா? எங்களை விட கூடுதலாக தீவிரமாக இருந்தவர்கள் இதுக்கு மாற்றீடாக சட்டம் பெறக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அவையே நாங்கள் இல்லை. 2023 டிசம்பர் 10 என்பிபி ஆர்கனைஸ் பண்ணது ஒரு செமினார், பிடிஏ முட்டாக நீக்க வேண்டும் சொல்லி என்ன விசேட பேச்சாளராக அழைத்து நான் போய் அதில் விசேட பேச்சாளராக பேசினான். அவர்கள் நிலைப்பாடு முற்றுமுழுதானே. இப்போ ஜனாதிபதி செயலகத்தில் சட்ட டிரெக்டர் லீகல் விஜய் பண்டார் அவர் தான் தலைமை தாங்க. அப்போ எனக்கும் இப்போ ஜனாதிபதி தான் என்ன அழைச்சவர். அப்போ ஜனாதிபதி என்ன அருண்குமார் சார் என்ன அழைத்தபோது என்ன சொன்னது, இது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் தான் நாங்கள் செய்கிறோம். நான் சொன்னோம் சரி, அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் பேசுவேன். நான் சிங்களத்தில் பேசினேன் அந்த கருத்தில். அப்போ மக்கள் மத்தியிலேயும் எல்லா மாவட்டங்களிலேயும் பிடிஏ அகற்றப்பட வேண்டும் என்ற போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு இருந்தது. அதில் இவர்களும் முன்னுக்கு நின்று செய்தவை. விளக்கம் நான் இன்ஜினியர், எனக்கு தெரியாது, ஆகவே மன்னிக்க வேண்டும். நான் சொற்களில் விளம்பிட்டால் நண்பர் கூறிய மாதிரி இந்த பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதை பற்றி உண்மையில் எனக்கு விளக்கம் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு டெஃபினிஷன் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? கவர்மெண்ட்டை விடுவோம், அதன் பட்சத்தில் ஒருவேளை அப்போ ஹிந்தி வந்தபடியால் அவர் சொல்லியிருப்பாரோ தெரியாது. அந்த பயங்கரவாத மண்டலத்துக்கு ஏதோ ஒரு டெஃபினிஷன் இருக்கத்தானே வேணும். அப்போ அது ஒன்று. பிறகு நண்பர் குறிப்பிட்ட மாதிரி இந்த பயங்கரவாத மண்டலம் ஒன்று இருந்தால் உண்மையிலே ஏதோ ஒன்று இருக்கத்தானே வேணும், ஏதோ ஒன்று இருக்கத்தானே வேணும். அதாட்டி நான் கதைக்க மாட்டேன். அந்த பயங்கரவாதத்துக்கு நடந்தால் இந்த எல்டிடியோ இல்லாட்டி மற்றது கவர்மெண்ட்டோ இல்லாட்டி வலதுசாரியோ இடதுசாரியோ எல்லாம் நல்ல வழியாக நடந்தாலும் அது லக் மாதிரின்னு சொல்லலாம். வேறு கான்ட்ரிஸில் பயங்கரவாதம் இருந்திருக்குது, அது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றலாம். அப்படி ஒரு சான்ஸ் இருக்குதா என்றது எனக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கரவாதம் என்றால் என்னென்னு தெரிஞ்சால் தான் எனக்கு தெரியும். எனக்கு உண்மையிலே தெரியும் பயங்கரவாதம் தான் என்ன. ஆனால் ஒன்று இருக்குதுன்றது கொஞ்சம் விளங்குது. ஏனென்றால் மக்களில் நாங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றதுகள் இருக்குது. ஆனால் சில நேரம் காலம் கெட்டாலே நல்லவராக இருக்கலாம், நல்லவர் கெட்டவராக இருக்கலாம், அது வேறு. அப்போ நீங்கள் இந்த பயங்கரவாதம் என்று ஒன்று இருக்குதா உண்மையில் இங்கே இல்லாட்டிலும் வேறு எங்கேயாலும் இருக்குதான்றதை ஒன்று சொல்ல வரும். ரெண்டாவது, நீங்கள் கதைக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு தடக்குது. என்னன்னு சொன்னால் ஜனநாயகம் என்று சொல்லும் மக்கள் என்று சொல்லுவதெல்லாம் நாங்கள் கண்டபடி யூஸ் பண்ணலாமோ? இப்போ இந்த கூட்டத்தில் எல்லோரும் தீர்மானித்தோம்னு சொன்னால் அந்த எல்லோரும் என்ற சொல்லு இல்லை முழுக்க யாழ்ப்பாணம் முழுக்கவா இல்லாட்டி இதில் 15-20 10 லட்சம் செலவு கொடுத்தால் நாங்கள் எல்லாருக்கும் அப்படி நாங்கள் ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாமோ என்ற கேள்வி வருது. அப்போ இந்த மக்கள் என்று சொல்லி எனக்கு சிரிப்பு வந்தது என்ன, இந்த மக்கள் வங்கியில் கடன் கேட்க போனால் அது மக்கள் வங்கி கடன் தருது. அப்போ நான் மக்கள் இல்லையா என்றால் கொஞ்சம் கூட படித்ததாலே என்ன தெரியாது. எனக்கு அந்த கூட படித்தாலும் குழப்பம் வரும். அது எனக்கு கொஞ்சம் நல்லா விளாங்குது. எனக்கு கூட்டத்தை குழப்பம் மாதிரி வரும். சாரி, ஆனால் என்ன செய்கிறது, எனக்கும் ஒரு இடத்தை தேவை மக்கள் என்ற முறையில் கிடையாது. நானும் ஒரு மக்கள் தான். படித்தது குற்றமா என்ற கேள்வியும் வரும். ஆனால் படித்ததும் குற்றமும் இருக்குது, குழப்ப குணமும் இருக்குது.
இது கொஞ்சம் நீங்கள் விளங்கினால் சரி. படித்ததால வந்த குழப்பங்களும் இருக்குது. அப்போ அதுவும் ஒரு பார்த்துட்ட மக்கள் படித்ததால வர குழப்பம். அப்போ இந்த மக்கள் என்பதும் மற்றது ஜனநாயகம். நீங்களும் கதை கேட்கலாம் ஜனநாயகம். அப்போ இந்த ஜனநாயகமான அமெரிக்கா இப்போ வெனிசுலா போய் படுத்திருந்த ஜனாதிபதியே கிளப்பி கொண்டு போனால் ஜனநாயகம் சொல்லிக்கொண்டு நாளாக வாழ்ந்துக்கிறான்னு சொன்னார். இடமே வருவது. அப்போ அதில் பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான் நீங்கள் தான் unlawful use of violence and intimidation, especially against civilians in the pursuit of political aims. There are some, maybe not a precise definition, but there are some definitions there. ஆனால் ஸ்வஸ்திகாவை மென்ஷன் பண்ணாத இந்த டெரரிசம்னு சொல்லப்படுகிற சொல்லு லீகலி அக்செப்டடா அந்த கவுண்டர் டெரரிசம் லோஸை உருவாக்குறன்றது ஆப்ஷனல்ன்றதை தவிர ஒவ்வொரு நாட்டுக்கும் மேண்டேட்டரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு திங்கிங்கை கொண்டு வந்தது செப்டம்பர் 11 குண்டுவெடி எங்களோட ட்வின் டவர்ஸ் அமெரிக்கா. அதுக்கு பிறகு அதை லெஜிட்டிமைஸ் பண்ணி விட்டாங்க. அதை நான் என்னுடைய சொன்னால் இது ஒரு லீகல் டேர்ம் அல்ல, இட்ஸ் பொலிட்டிக்கல் டேர்ம், ரைட்? அப்போ அதனால தான் இதை இப்படித்தானு சொல்லி டிஃபைன் பண்ணுறது பிரச்சனையாக கிடையாது. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த டெரரிசம்னு சொல்லப்படுகிற விஷயத்தை கையாளுவதாக இருந்தால் சில 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 தேவைப்பாடுகளை அமைவாகத்தான் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாதிருக்கின்ற பொழுது அது சர்வதேச மனித உரிமை கோட்பாடுகளையும் ஜனநாயக கோட்பாடுகளையும் மீறுவதாக அமையும் சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் 3 பேருமே காய்ச்சினாங்க. நீங்கள் எதுக்குலையுமே காய்ச்சிங்கள் சட்டத்துக்குள்ளால எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண போக இயலாது, அது இம்பாசிபிள், ரைட்? அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ பிள்ளைய ஒழுக்கமாயிரன்னு சொல்லி சொன்னோம்னால், ஒழுக்கம்ன்றதை டிஃபைன் பண்ணுறதும் பார்க்க 6 மணிக்கு முதல் வீட்டுக்கு வா, பொம்பளை பிள்ளையா இருந்தால் உடம்பு தெரியாமல் ஒழுக்க போடணும்னு சொல்லி வேறு விஷயங்களை சொல்றதன் மூலமாக ஒழுக்கம்ன்றதை டிஃபைன் பண்ணுற வலிக்கிறது மாதிரி இப்படியான விஷயங்களை செய்தால் அது டெரரிசமாக வரும். அப்படி இல்லாத விஷயங்கள் டெரரிசம் இல்லாததாக வரும் தான் டெபிஷன் சுற்றி வளைத்து தான் டெபிஷனை கொடுக்குறாங்களே தவிர. ஆனால் அதுக்குள்ளே இந்த பிஎஸ்டிஏயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ப்ரொஃபஸர் சொன்னது மாதிரியும் அரசை குழப்புறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொது ஒழுங்கை குழப்புறது, அரசாங்கத்தை குழப்புவது, அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறதுலாம் சொல்லி கொண்டு வராங்க. இப்போ இந்த பிஎஸ்டிஏ பாஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும், எக்ஸஜரேட் பண்ண இல்லை, பட் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகலாம் என்றால் அரசாங்கம் ஒன்றை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் அது பயங்கரவாதமாக வரலாம். அப்போ நாங்கள் ஏதாவது சட்டம் வருகின்றது செய்யாதே, அல்லது இப்போ மன்னாரில் விண்மில் வருது நீ கொண்டு வராத, அல்லது இப்போ நான் இந்த ஊரில் குப்பை கொண்டு வரான்னு சொல்லி குப்பை கொண்டு வராதேன்னு சொன்னால் அதுவும் அரசுக்கு எதிராக செய்யப்படுகின்றன்னு சொல்லி போலீஸ் இன்டர்பிரேட் பண்ணலாம். அங்கே இருக்கிற பிரச்சனை தான் பிரசிக்காக ஹைலைட் பண்ண அதையும் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷனையும் தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நாங்கள் எக்கச்சக்கமான பவர் செய்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு சுருக்கமான மறுமொழி கடவுள் மாதிரி டெரரிசம் என்ற சொல்லு இட்ஸ் ஃப்ளோட்டிங் அரவுண்ட். ஆனால் அது ஒருத்தருக்கும் தெரியாது என்ன சாமான்னு சொல்லி. ஆனால் அதை என்ன மாதிரி உணரணும்ன்றதுக்காக சில கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. இதை செட் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ் இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் அது இதுக்குள்ள வருமானு சொல்லி. எங்கட ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே சொல்கிற அவ்வளவுமே ஏற்கனவே இருக்கிற ஆர்டினரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கின்றது, ஆர்டினரி லீகல் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கின்றது. அப்போ நீங்கள் புதுசாக கொண்டு வரணும் அவசியம் இல்லை. கேட்டது நான் சேர்த்து சொல்கிறேன் அப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன செய்ய நடக்கும்னு சொல்கிறதுக்கு அது மிக பிள்ளையான ஒரு கருத்து. என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ நடக்கிற கைதுகள் கூட உண்மையாக டெரரிசம்னு சொல்லப்படுகின்ற ஒரு புரிதல் இல்லாமல் போலீஸ் தண்டவாட்டுக்கு நிற்கிற விஷயத்தை டெரரிசம்னு சொல்லி போட்டு சாதாரண செயல்களையும் பயங்கரவாதம் என்ற பெயரில் கொண்டு போய் ஆக்கள் உள்ளுக்கு வச்சுக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் இதை லீகல் டேர்மாக ஹேண்டில் பண்ண வலிக்கிட்டோம்னு சொன்னால் சிக்கல். இதை ஒரு பொலிட்டிக்கல் டேர்மாக தான் பார்க்கணும். அதனால தான் நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சார் சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் இந்த மெசிவ் ப்ரொட்டஸ்ட் அது இதெல்லாம் சரி, ஆனால் அது ஓகே, அது செய்யத்தான் நான் அதை நான் அண்டர்மைன் பண்ணி சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் சொன்னதையே இவர்கள் மீறுறாங்கன்னு சொல்லப்படுகின்ற கருத்தை தான் நாங்கள் மிக ஸ்ட்ராங்காக வைக்க வேண்டும். அதை விட ஆன்டி டெரரிசம் பில் இருக்குதானே, அந்த முதல் ஒன்று இல்லாமல் பண்ணி சொன்ன கேஸ் ஃபைல் பண்ண சொன்னாங்களே, அதனுடைய இன்னும் ஒரு அதாவது நெகட்டிவாக மேம்படுத்தப்பட்ட வேர்ஷன் தான் இது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன், நான் சுவஸ்திக்காக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நான் நினைக்கல இவங்க இதை பாஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இது இப்போ இது வந்ததால் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள் சொல்கிறதும் பிரச்சனை, சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு இருக்கிற பிடிஏ பரவாயில்லைன்னு சொல்லுகின்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு போடுறாங்க.
இருக்கிற அந்த என்ன சொல்ல நான் ஈவில் இஸ் அன்னோன் என்ன அன்னோன் ஏஞ்சல் அப்படி சொல்லுவாங்க. அந்த அப்படி ஒன்று போடுறாங்க. அதை விட இவங்க வெரி குட் பொலிட்டிக்ஸில் செய்கிறாங்கன்னு நினச்சி சொன்னால் என்னுடைய பார்வையில் நான் இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இவ்வளவு காலம் பப்ளிக் கன்சல்டேஷன்ஸுக்கு கொடுத்தது. அதை கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையா நான் சொல்ல வரையில. பட் சும்மா அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் ஆகுது வந்து மாதக்கணக்கில் டைம் கொடுத்தவங்க. இப்போ இந்த டிராஃப்ட் வந்த பிறகு கூட February 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம். ஆனால் கொஸ்டின் என்னன்னு சொன்னால் வெரி ரீசென்ட்லி 2-3 டேஸுக்கு முன்னால் வந்து கவர்மெண்ட்டோட எம்பி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க வந்து இது வெறும் டிராஃப்ட் தான், உங்களுக்கு 28 வரைக்கும் நீங்கள் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு டைம் இருக்குது, யூ லைக் ஃப்ரீக்கிங் அவுட்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொன்னால் அப்போ முதல்ல உங்களுக்கு மாதக்கணக்கில் நிறைய சப்மிஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரிஞ்சு நிறைய சப்மிஷன்ஸ் போனது. அந்த சப்மிஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணப்பட்டிருந்தால் இந்த பிஎஸ்டிஏ என்ன வந்திருக்கிறாருன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா எந்த கொடுத்த சப்மிஷன்ஸ் எதுவும் உருவாக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு மோசமான பிஎஸ்டிஏ உருவாக்கப்பட்டிருக்கிறாது. அந்த பிஎஸ்டிஏ ஏற்கனவே இவேல் கோர்ட்ஸுக்கு போன ஆன்டி டெரரிசம் பில் மாதிரியும் இருந்திருக்கல. அப்போ நீங்கள் சும்மா கண்டுடைப்புக்கு கன்சல்டேஷன் வைக்கிறோம் உங்களோட சப்மிஷன்ஸை வாங்குறோம்னு சொல்லி போட்டு நீங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு ஆக்டை மோசமான ஆக்டை நீதிமன்றத்துக்கு போன ஆக்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒன்னோட உருவாக்கி கொண்டிருந்தால் பில்லை வச்சுக்கொண்டு பேஸ் பண்ணி உருவாக்கி இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக உங்களோட ஜென்யூன் இன்டென்ஷன் என்னன்றதான் என்னுடைய பிரச்சனை. ரெண்டாவது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் எனக்கு அதை எப்படி எனக்கு அதெல்லாம் ஜோசிகளுக்கு மூளை இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இன்னொரு அறகலையவை தேசிய மக்கள் சக்தியோ யூஎன்பியோ எஸ்ஜேபியோ அல்லது சுவஸ்திகாவுடைய கட்சியோ வந்து அனுமதிக்க போறதில்லை ஆட்சிக்கு வந்து. ரைட்? அப்போ அதுக்குரிய ஆயத்தங்கள் தான் இதெல்லாம். இப்போ ஆன்லைன் சேஃப்டி ஆக்டையும் ப்ரிவென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டாக இருந்தாலும் சரி, அது டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் மோடிஃபைட் வெர்ஷன்ஸாக இருந்தாலுமே சரி, அது எல்லாத்தையும் இஃப் யூ புட் இட் டுகெதர் ஒரு நெட்வொர்க் ஒன்று நெட்டோட விரிக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே செய்யாது. இப்போ சும்மா மன்னாரில் நீங்கள் பார்த்தீங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு பிரீஸ்ட்டு உட்பட அடித்து ஏற்றி கீழே வச்சு தள்ளுறாங்க. பிறகு தையிட்டியில் வேலஞ்சாமி உட்பட எல்லாரையுமே அடித்து போட்டு தள்ளி போட்டு ஏற்றிக்கொண்டு போகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னால் இப்போ வந்து அந்த பயத்தை காட்டுறதன் மூலமாக டிசென்ட்டை இல்லாமல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக தான் இதை கொண்டு போகிறாங்களே தவிர. ஸோ அதனால் வந்து உண்மையாக பர்சனலி வந்து இங்கே நிறைய பேருக்கு என்னுடைய பார்வையில் வந்து மாயை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கவர்மெண்ட் பெட்டர்ன்னு சொல்லி. என்னுடைய பார்வையில் நான் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தம் வேலை செய்யணுன்ற பார்வையில் நான் எதையுமே அப்படி உணரவில்லை. அடுத்த 30வது மணி நேரத்துக்கான வானிலை முன்னறிவிப்பினை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பலமுறை மழை பெய்யக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். 50 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகுமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடு பனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்க அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.